பெரியவர் வந்து எதுவுமே செய்யல பண்ணல. அவ வந்து இங்க திருப்பத்தூர்ல சிவகங்கை வரையும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே செய்யல பண்ணல. அதே மாதிரி கோட்டையப்புல இருக்காரு அம்மோடியல், அவரும் எதுவும் பண்ணல செய்யல. எங்க ஊருக்கு தண்ணி வசதி எல்லாமே ரொம்ப சிரமமா இருக்கு. ரோடெல்லாம் நோண்டி போட்டுட்டேன், ரொம்ப சிரமமா இருக்கு. எதுவும் பண்றா செய்யல. அவங்க படிக்கிற பிள்ளைங்க போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பச்சை வசதி, குடிக்க தண்ணி இல்லை. இந்த எல்லாம் புதுசாக அந்த 5 ரூபா காயின் போட்டு தண்ணி பிடிக்கிறா, அந்த வசதியோட இல்லை. ஒரு குடம் 15 ரூபாய்க்கு நாங்க இல்லாதப்பட்டவங்க எப்படி நாங்க 15 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி நாங்க எப்படி குடிக்கிறோம்? அந்த பக்கத்து ஊர்ல 5 ரூபா காயின் போட்டா தண்ணி, இங்க அந்த வசதி இல்லை. திருப்பரங்குன்ற மலையா இருக்கட்டும், டிஆர் பாலு வந்து 4 கோயில் அடிச்சு நான் எப்படி வாங்கினதுக்கு அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அஜித் கொலை வழக்கா இருக்கட்டும், அது கூட வந்து அண்ணன் அந்த அம்மா மேலதான் ஒரு பெரிய குற்றம் இருக்குன்னு வெளியில ஓப்பனா சொன்ன ஒரு நல்ல ஒரு உன்னதமான மனுஷன். எதுவுமே பண்ண கிடையாது. நாங்க எப்படின்னா இன்னைக்கு கூட்டணி கட்சியா இருக்கு. உங்களுக்கு அதையும் உங்கள்ட்ட சொல்றேன், நாங்க பரம்பரையா ரெட்டலை கட்சி உள்ள இன்னைக்கு கூட்டணி கட்சி. அதனால இவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். கூட்டணி வச்சதுனால இவருக்கு தான் போட்டு நாங்க ஓட்டு போடுவோம். பெரியவர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். பெரிய திருநெல்வேலி தான் போடுவான். இவர் பெரியவர் வந்து எதுவுமே செய்யல பண்ணல. அவ வந்து இங்க திருப்பத்தூர்ல சிவகங்கை வரையும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே செய்யல பண்ணல எங்களுக்கு. அதே மாதிரி கோட்டையப்புல இருக்காரு சம்மோடியல், அவரும் எதுவும் பண்ணல செய்யல. எங்க ஊருக்கு தண்ணி வசதி எல்லாமே ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த ரோடெல்லாம் நோண்டி போட்டுட்டேன், இதான் ரொம்ப சிரமமா இருக்கு. எதுவும் பண்றா செய்யல. அவர் வந்து நல்ல மனுஷன் வந்திருக்காரு. நல்ல மனுஷன் நல்லதை செய்வாங்க. அதுக்காண்டி தான் அவர் ஓட்டு போடுறான். நல்ல மனுஷன் நல்லா வந்திருக்காரு. அவளுக்கு நிக்க வைக்கணும், மாத்தணும், ஆட்சியை மாத்தணும். திருப்பத்தூர்ல மாத்தி வைக்கணும் அவரை. எங்க ஓட்டு யாருக்குன்னு கேட்கறத விட எங்களுக்கு யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப 20 வருஷமா ஏங்கி, நாளைக்கு செஞ்சுருவாரு, நாளைக்கு அடுத்த வாட்டி செஞ்சுருவாரு அப்படின்னு ரொம்ப ஏங்கி போயிட்டோம். படிக்கிற பிள்ளைங்க போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பச்சை வசதி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இந்த எல்லாம் புதுசாக அந்த 5 ரூபா காயின் போட்டு தண்ணி பிடிக்கிறா, அந்த வசதியோட இல்லை. ஒரு குடம் 15 ரூபாய்க்கு நாங்க இல்லாதப்பட்டவங்க எப்படி நாங்க 15 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி நாங்க எப்படி குடிக்கிறது? அந்த பக்கத்து ஊர்ல 5 ரூபா காயின் போட்டா தண்ணி, இங்க அந்த வசதி இல்லை. பச்சை ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஏங்குதுங்க, பச்சை இல்லாம நடந்து போகுது. இங்க இருந்து 3 கிலோமீட்டர். நாங்க இப்ப செஞ்சுருவாரு, அடுத்த வாட்டி செஞ்சுருவாருன்னு ஏங்கி தான் நாங்க போட்டோம் ஓட்டு. இனிமேல் அவருக்கு ஓட்டு போறதுக்கான சான்ஸ் இல்லை. யார் எங்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அவருக்கு தான். நாங்க கண்டிப்பா இந்த திருப்பு என்டிஏ கூட்டணியில இருக்க அண்ணன் திருமாரஞ்சிக்கு தான் நாங்க எங்களோட வாக்கை செலுத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அமைச்சர் பெரியப்பன் தொடர்ச்சியா நாங்க ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தொகுதியில ஒரு நல்லது கூட அவர் அவங்க கட்சிக்காரர பிளஸ் அவங்க கூட திடுற அல்ல கைகளுக்கு தான் அவர் செய்யறாருங்கிற ஒரு இது இருக்கே தவிர, எங்களை மாதிரி அப்பாவி பொதுமக்களுக்கு ஒரு நல்லதும் அவர் செய்யலை இது வரைக்கும். அது ஒரு கருத்து. திருமாரஞ்சிக்கு ஏன் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னா, இவர் ஃபர்ஸ்ட் வரையில ஒரு சாதாரண வேட்பாளராக இருந்த மனுஷன். அவரை பற்றி எடுத்து சொல்லையில பெரிய லெவலாக இருக்குது. இப்போ திருப்பரங்குன்ற மலையாக இருக்கட்டும், டிஆர் பாலு இப்போ 4 கோயில் அடிச்சு நான் எப்படி வாங்கணும்னு சொன்னதுக்கு அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அஜித் கொலை வழக்காக இருக்கட்டும், அது கூட அண்ணன் அந்த அம்மா மேலே தான் ஒரு பெரிய குற்றம் இருக்குன்னு வெளியில் ஓப்பனாக சொன்ன ஒரு நல்ல ஒரு உன்னதமான மனுஷன். அவர் இப்போ மக்களை போய் அணுகிற இதை சொன்னால், அவர் பேசையில பார்க்கையில இப்படி ஒரு மனுஷன் நமக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்காருன்னு எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா நினைக்கிறோம். இவர் நல்லதா பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த 4 முறையை விட்டுட்டு 5வது திருப்பு எல்லா மக்களையும் நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கிறது, திருமாரஞ்சிக்கு வாக்களிங்க. நம்ம தொகுதிக்கு பெரிய நல்லது கிடைக்க போகுது, தொழிற்சாலை கிடைக்க போகுது, வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது, இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க போகுது. எல்லாரும் ஆதரிப்பாங்கிற நம்பிக்கை. அந்த திருமாரஞ்சிக்கு தான் பெரிய கருப்பை எந்த ஒரு நலத்திட்டம் எதுவுமே பண்ண கிடையாது. அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு 20 வருஷமா எந்த ஒரு இதுவுமே நலத்திட்ட உதவி எதுவுமே பண்ணது கிடையாது. அண்ணன் திருமாரஞ்சி வந்தா ஒரு நல்லது செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் கண்டிப்பான முறையில் திருமாரஞ்சிக்கு தான் வாக்களிப்போம். நாங்கள் திருமாரஞ்சி தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் பெரிய எங்களுக்கு செய்யலை. அவர் இது வரைக்கும் இந்த ரோடு உடைஞ்சு அவர் இப்போ 5 வருஷ காலமாக இருந்தார். இன்னைக்கு தான் உடைச்சிக்கிட்டு இருக்காரு. வேட்பாளர் வாரன்னு சொல்லி மீண்டும் உடைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா எதனால உடைக்கிறார்? அப்படி ஓட்டு வாங்க தானே உடைக்கிறார் அவரு. அதனால அப்படின்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
நாங்கள் வந்து பிஜேபி இதுவரை தான் போடுவோம், திருமணம் தான் போடுவோம். நாங்கள் இதுதான் உண்மை. எங்களுக்கு எதுவுமே பண்ணலை, எந்த இதுவும் கிடையாது. எந்த இது வந்து நல்லதாட்டி எதுவுமே பண்ண கிடையாது. நாங்கள் வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியாக இருக்கேன். உங்களுக்கு அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் வந்து பரம்பரையாக வந்து ரெட்டலை கட்சி உள்ளவங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி. அதனால இவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ கூட்டணி வச்சதுனால இவருக்கு தான் போட்டு நாங்கள் ஓட்டு போடுவோம். பெரியவர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். அவரு திருமணத்துக்கு தான் போடுவோம் நாங்கள். அதுதான் அதான் உண்மை. வேற எதுக்காண்டி நாங்கள் வந்து பொய்யெல்லாம் பேசுகிறேன். எங்களுக்கு உள்ளது எப்படின்னாக்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல. பெரிய இருப்பேன் யாரும் வந்து கிடையாது. யாரும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. யாரும் வாழ்க்கை எதுவும் ஒன்றும் செய்யலை. அதனால வந்து நாங்கள் இந்த தடவை நாங்கள் போட மாட்டோம்.